ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரீன் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சரன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல மழை பெய்யும் பொழுது நீங்கள் கான்க்ரீட் உங்களுடைய பில்டிங்க்கு கான்க்ரீட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக கவனிங்க. இது வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்டிடத்திற்கு அருகாமையில் நடந்துகிட்டு இருந்த ஒரு கட்டிடத்தினுடைய ஃபூட்டிங் கான்க்ரீட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கான்க்ரீட் வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எதிர்பாராத விதமாக மழை வந்துருச்சுங்க. அந்த மழை வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே பேஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நல்ல மழை பெய்யும் பொழுது இது மாதிரி ஃபூட்டிங் கான்க்ரீட்டு, பிளிந்த் பீம் கான்க்ரீட்டு, ரூஃப் கான்க்ரீட்டு இதெல்லாம் நீங்கள் மழை வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் தெரியல, எதிர்பாராத விதமாக மழை வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு பெரிய பொருள் செலவில் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். லேபருடைய காஸ்ட்டு, மெட்டீரியல் வெளியில் வச்சுருந்துருப்போம், அது மாதிரி சிமெண்ட்டு இதெல்லாம் வெளியிலே இறக்கி வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேஜர் செலவில் உள்ளது, ரொம்ப லாஸ் ஆகிடும். அது ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, மழை வருது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிமெண்ட்டு மூட்டையெல்லாம் வெளியில் வச்சுருக்கும்போது அதை மழையில் நனையாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா அதை இது ஷெட்டுக்குள்ளே இருக்கிறது எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழிக்குள்ளே இருக்க நீங்கள் கான்க்ரீட் போடும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் டீவாட்டரிங் பண்ணி கான்க்ரீட் போடுங்க. ஏன்னா கான்க்ரீட் கொட்டும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்க தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கொட்டக்கூடிய அந்த கான்க்ரீட்டினுடைய பதமானது வந்து கீழே இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து டைல்யூட் ஆகி சிமெண்ட்டு வாட்டர் ரேஷியோ வந்து அதிகமாகிடும். ஸோ அது வந்து புவர் கான்க்ரீட்டாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கான்க்ரீட் கொட்டும் பொழுது டீவாட்டரிங் பண்ணுங்கள். எந்த குழியில் நீங்கள் கொட்ட போகிறீங்களோ அந்த குழியில் வந்துட்டு டீவாட்டரிங் பண்ண உடனே நீங்கள் கான்க்ரீட் அதில் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அந்த குழிக்குள்ளே போடப்பட்ட கான்க்ரீட்டு ஒரு ½ அன் ஹவரில் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஷெட்டிங்கை வந்து க்ராஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாது. அது நீங்களும் இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வேறு ஒரு தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.